ஆர்எம் கோச்சிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழிலேயே ஸ்பெஷலாக நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தில்லை நகர்ல இருக்கு. நம்ம ஆன்லைன்லயே கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பாருங்க, இரண்டு ஒத்த மோட்டார் வாகனங்கள், ரெண்டு மோட்டார் வாகனங்களும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு பேர் கொடுத்துட்டான். இங்க ஏ அண்ட் பி மோட்டார் வாகனத்துக்கு பேரை வந்து நான் பிரிச்சு எழுதி வச்சிருக்கிறேன். இங்க நம்ம டேட்டாவை எந்த அளவுக்கு ஈஸியா ஃபில் பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஈஸியா புரியும். ஓகே, இரண்டு மோட்டார் வாகனங்கள் இயக்க ஆற்றல்கள் முறையே மோட்டார் வாகனம் கார்னு வச்சுக்கோமா. கார் ஏவோட இயக்க ஆற்றல் 100 ஜூல், கார் பியின் இயக்க ஆற்றல் 225 ஜூல். இயக்க ஆற்றல் நான் இங்க எழுதிட்டேன். அதனில் இயக்க தடைகள் அளிக்கப்படும் போது மோட்டார் வாகனம் ஏ ஆனது 100 மீட்டர் தூரத்திற்கு பிறகும் பி ஆனது மோட்டார் வாகனம் ஏ வந்து 1000 மீட்டருக்கு பிறகும் மோட்டார் வாகனம் பி ஆனது 1500 மீட்டருக்கு பிறகும் நிற்கின்றன. அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு தூரம் அடையுதுன்னு பார்க்கணும். மோட்டார் வாகனம் வந்து ஏ வந்து எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு? 1000 மீட்டர். மோட்டார் வாகனம் பி 1500 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடையுது. பிறகும் நிற்கின்றன, இடப்பெயர்ச்சி அடைந்து நின்றது. இப்போ இறுதி கட்ட திசைவேகம், ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி கட்ட திசைவேகம் 0. இரண்டுக்குமே இறுதி கட்ட திசைவேகம் வந்து 0வா இருக்கு. ஓகே, FA மற்றும் FB என்பன முறையே தடையினால் மோட்டார் வாகனங்கள் ஏ அண்ட் பி மீது அளிக்கப்படும் விசைகள் எனில், கார் ஏ மேலேயும் கார் பி மேலேயும் நீங்க ஒரு விசையை செலுத்துறீங்க. அந்த விசையினால அந்த கார் நின்றுது, சரியா? அப்ப அந்த விசையோட ரேசியோ கேட்கிறான். இது வந்து விசை FA FB. இந்த விசையை கொடுக்கறதுனால அந்த கார் நிக்குது. இந்த விசையை கொடுக்கறதுனால இந்த கார் நிக்குது. என்ன அர்த்தம்னா, இங்க வந்து கார் மாதிரி ஒன்று வரையறேன். இந்த காரா நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. இது வேகமா வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இதோட கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் எவ்வளவோ ஒரு இயக்க ஆற்றல்ல வருது. இதை நான் நிறுத்தணும்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு எதிர் திசையில நான் ஒரு விசையை செலுத்துவேன். எதிர் திசையில விசையை செலுத்துறதுனால இந்த கார் வந்து நின்றுது. கார் உடனே நிக்காது, கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி தான் நிற்கும். ஒரு கார் வந்து 1000 மீட்டர் டிராவல் பண்ணுது, இன்னொரு கார் வந்து 1500 மீட்டர் டிராவல் பண்ணுகிறது. அவ்வளவுதான் விஷயம். அதுல இப்ப நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். எனக்கு விசை இருக்கு, இயக்க ஆற்றல் இருக்கு, மற்றும் இடப்பெயர்ச்சி இருக்கு. இப்ப இது மூணையும் ஒன்றிணைத்த மாதிரி நமக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு நம்ம தேடணும். அதுக்கு நான் எதை யூஸ் பண்றேன்னா, வேலை ஆற்றல் தேற்றம் இதை நான் பயன்படுத்துறேன். அதாவது வேலை இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி மாறுபாடு. டெல்லுன்னு சிம்பிள் போட்டோம்னா அது வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். வேலைக்கான ஃபார்முலா என்னது? விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. இங்க வந்து இறுதி கைனடிக் எனர்ஜி, ஆரம்ப கைனடிக் எனர்ஜி. இந்த ரெண்டு கேஸ்லயுமே ரெண்டு காருமே கடைசியா வந்து என்ன ஆயிருது? நின்றுது. அப்புறம் இங்க வந்து வெலாசிட்டி, இறுதி கட்ட வெலாசிட்டி 0வா இருந்துச்சுன்னா இறுதி கட்ட கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் இரண்டுக்குமே 0 தான். கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் வாகனம் ஏக்கும் பிக்கும் கடைசியில வர இறுதி கட்ட இயக்க ஆற்றல் 0வா இருக்கும். அப்ப இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு -k/I. இங்க வந்து பாருங்க, இந்த காரோட திசை வந்து ரைட் வேல இருக்கு. நீங்க கொடுக்கற திசை வந்து அதுக்கு எதிர்ப்புறமா இருக்கு. அப்படின்னா இது வந்து எதிர்மறை வேலை. இங்க வேலை வந்து நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். இந்த நேர்மறை வேலையில எதிர்மறை வேலை.
இப்போ மைனஸ் கேஐ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா எஃப் இன்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ. ஜெனரலாக ஒரு ஃபார்முலா எடுத்துட்டோமா. இந்த கண்டிஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். என்ன ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன்? விசை இடப்பெயர்ச்சி இஸ் ஈக்குவல் டு ஆரம்ப இயக்க ஆற்றல். ரெண்டு கார் இருக்கு இல்லையா, ரெண்டு ஃபார்முலா எஃப்ஏ எஸ்ஏ கேஏஐ எஃப்பி எஸ்பி கேபிஐ. நான் ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டேன். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நான் என்ன பண்ண போறேன்? வகுக்க போறேன். அப்புறம் எஃப்ஏ எஸ்ஏ டிவைட் பை எஃப்பி எஸ்பி இஸ் ஈக்குவல் டு கேஐ கேபிஐ. FA by FB is equal to KAI divided by KBI into SB divided by SC. ஆரம்ப இயக்க ஆற்றல் கார் ஏவோட ஆரம்ப இயக்க ஆற்றல் 100 ஜூல், கார் பிக்கு 225 ஜூல். இப்போ 100 divided by 225 இன்ட்டு கார் வாகனம் பி ஓட இடப்பெயர்ச்சி எவ்வளோ? 1500. வாகனம் ஏவோட இடப்பெயர்ச்சி 1000. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1500 by 1000. இந்த 3 சைஃபர், இந்த 2 சைஃபர், இந்த 1 சைஃபர் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 150 டிவைட் பை 225. இதை நம்ம என்ன பண்ணலாம்? 25 எடுக்கலாம். 4 6 25 9 25. 3 அடங்கி 23 6 3 3 9. அப்புறம் FA by FB விசைகளின் விகிதம் இஸ் ஈக்குவல் டு 2/3 2 கீழ் 3. சரியான விடை ஆப்ஷன் ஏ.